தனித்துவம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த தனித்துவம் என்பது எங்க வெளிப்படுது அப்படின்னா, அவங்களோட பிஹேவியர்ல வெளிப்படுது, அட்டிடியூட்ல வெளிப்படுது, பர்சனாலிட்டியில வெளிப்படுது. அப்புறம் அவங்களுடைய மொடாலிட்டிஸ் சில, அதாவது ஒரு பர்சனுடைய ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை வரும், சுச்சுவேஷன்ல பிரச்சனை வரும், வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள்ல பிரச்சனை வரும், ஃபுட்டுல சில பிடிக்கிறது பிடிக்காது அந்த மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி கிளைமேட்டு, கலரு, சென்சஸ், ஆல் 5 சென்சஸ் மூலமாக அவங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதான் வெளிப்படும். இதுலலாம் அவங்களுடைய தனித்தன்மை வெளிப்படுது அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த தனித்தன்மை எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டிசீஸ் எனர்ஜியோட ஃபங்க்ஷன்ல இருந்து வருது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நான் அந்த டிசீஸ் எனர்ஜி பேட்டர்ன் தன்னை எப்படியெல்லாம் தனித்துவமை வெளிப்படுத்தி கொள்ளுது அப்படிங்கிறத நாம் துல்லியமா கணிக்க வேண்டியிருக்கு. அதை எந்த மாதிரியான அணுகுமுறை மூலமாக எளிதா துல்லியமா கணிக்கலாம் அப்படிங்கிறத நாம தொடர்ச்சியா அவங்க சொல்றத வச்சு, அவங்கள்ட்ட கேட்டு, அவங்களோட அனுபவத்தை கேட்டு, அவங்களோட வெளிப்பாடை கேட்டு, அவங்களோட மூடு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும், தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும், அவங்க உள்ளுக்குள்ள உடல் ரீதியா என்ன நடக்குது, மன ரீதியா என்ன நடக்குது, ஆற்றல் மட்டத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் பார்த்து நாம் மருந்தை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. இது ஒரு கலை, இது ஒரு ஆர்ட். ஆனிமன் அதான் சொல்றார், ஹோமியோ இஸ் நாட் ஓன்லி சயின்ஸ், நாட் ஓன்லி ஆர்ட், திஸ் இஸ் சயின்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் ஆர்ட் அப்படிம்பாரு. ஹோமியோ சயின்ஸை நம்ம கலை நுணுக்கத்தோட நாம நடைமுறையில் அப்ளை பண்ணோம்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்ப முதல்ல நாம இதுல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. லெவல்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று. அப்புறம் டைப் ஆஃப் டைனமிக்ஸ் எனர்ஜி அப்படின்னா, ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள எத்தனை மனிதர்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, 6ல் ஒன்றாக அவங்கள பண்ண நிறுத்த முடியும். அவங்களோட நியூரோ டிரான்ஸ்மிட்டருடைய ஃபங்க்ஷனை வச்சு டாக்டர் ராஜசங்கரன் அப்படிங்கிறவர் 6 சூப்பர் கிளாஸா பிரிக்கிறார். எந்த மனிதன் எடுத்தாலும் இந்த 6ல் ஒன்றாக நிற்கிறான். அவங்களுடைய டைனமிக்ஸ் எனர்ஜியோட வகையில் இருக்குது. அது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சூப்பர் கிளாஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அப்புறம் மனிதனுடைய வளர்ச்சி நிலை, காரல் ஜங் சைக்காலஜிஸ்ட் காரல் ஜங் ஒரு வளர்ச்சி நிலையை சொல்றாரு, ஹியூமன் எவல்யூஷன் நிலையை சொல்றாரு. அப்புறம் எரிக் எரிக்சன் அப்படிங்கிற ஒரு குழந்தை பருவத்திலேருந்து முதிர்ச்சி பருவம் வரையும் அவங்க ஒரு 8 வகையா இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. இந்த மாதிரி வளர்ச்சி பருவங்கள் என்பது மனுஷனுக்கு மட்டும் இல்லை, விலங்குகளுக்கு இருக்கு. விலங்குகள் ஒரு சில அமீபாவா இருந்து நீர்வாழ் உயிரினங்கள், அப்புறம் தரையில ஊர்ந்து வந்தது, அப்புறம் தரையில பல விலங்குகள் உருவாகிறது, கடைசியா மனிதன் உயர்ந்த நிலைக்கு வர்றது அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ விலங்குகள்ல ஒரு பரிணாம வளர்ச்சி வாழ்வு கட்டம் இருக்குது. அதே மாதிரி தாவரங்கள்ல முத தாவரம் என்பது அதுவும் தண்ணீர்ல தான் உருவாகுது. ஒரு பாசி இனமாக இருக்குது, அதுக்கு வேறு கிடையாது. ஏன்னா தண்ணிக்குள்ளேயே அது தாவரமா இருந்தது. அப்புறம் தண்ணியோட வெப்பநிலைக்கு வரைக்கும் போது வெளியில வருது, வெளியில சூரியன்ட்டு இருந்து வெப்பநிலை எடுத்துக்குது. அப்புறம் பூமி ட்ரை ஆகும் போது வேர் விட்டு வேர் மூலம் தான் பூமியில தண்ணி எடுத்து வளருது. முதல்ல பூக்காத தாவரங்கள் தான் இருக்கு, அப்புறம் பூக்கும் தாவரங்கள் வருது. அதுலயே பல வகைகளா வளர்ந்து வந்திருக்குது. ஸோ இப்படி தாவரங்கள்ல ஒரு வளர்ச்சி படிநிலை இருக்கு, விலங்குகள்ல ஒரு வளர்ச்சி படிநிலை இருக்கு, அதே ஒரு தனிமங்கள்லயும் ஒரு வளர்ச்சி படிநிலை இருக்கு அப்படிங்கிறத நம்முடைய ஹோமியோ வல்லுநர்கள் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறாங்க. அதெல்லாம் அடுத்தடுத்த வகுப்புல நாம பார்க்க போறோம். இப்போ ஒரு பேசிக்கா நாம் இந்த லெவல்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுல இது எல்லாத்துக்கும் முதல்ல ஏன் இதை பார்க்க வேண்டியிருக்குன்னா, இதன் வகையிலிருந்து நாம இந்த முக்கியமான கிங்டம் இருக்கு இல்லையா, அந்த மினரல் கிங்டம், அனிமல் கிங்டம், பிளான்ட் கிங்டம், ஸோ அதெல்லாம் மனிதனோட தொடர்பு கொண்டதா இருக்கு. அந்த எனர்ஜி பேட்டர்ன் இந்த மனுஷன்கிட்ட எப்படி வெளிப்படுது அப்படிங்கிறத இந்த லெவல்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மனிதனுடைய பார்த்தோம் இல்லையா, வாழ்க்கையின் அனுபவங்கள் தான் வாழ்வு. வாழ்க்கை என்பது அனுபவங்கள் தான். அந்த அனுபவத்தில இருந்துதான் மனிதன் வித்தியாசப்படுறான்.
தனித்துவப்படுறான். புரியுங்களா? அந்த அந்த அனுபவம் அவனுக்கு வந்து நோய் வரும்போது தான் அந்த மட்டும் டாக்டர் நோய்க்கு வர்றான். புரியுங்களா? அந்த டாக்டர்கிட்ட வரும்போது உடல் ரீதியா இருக்கிற நோயை தான் முதல்ல சொல்றாங்க. உடல் ரீதியா இருக்கிற நோயை தான் சொல்றாங்க. ஆனா நமக்கு அது போதுமானதா இல்லை. அது போதுமானதா இல்லை. ஹோமியோ மருத்துவத்துல மட்டும்தான் இப்படி ஒரு விஷயம் இருக்கு. ஏன் அப்படின்னா இது ரூட் காசை சரி பண்ணக்கூடிய ஒரு மருத்துவ முறையா இருக்கு. அப்ப ரூட் காசை கண்டுபிடிக்கிறதுக்கு வெறுமனே உடல்ல மேல இருக்கக்கூடிய நோய்க்குறிகள், உதாரணத்துக்கு கேன்சர்னு சொல்றாங்க, கட்டின்னு சொல்றாங்க, இதுல வந்து முட்டியில வலி இருக்குன்னு சொல்றாங்க, மைக்ரேன் இருக்கு, ஒத்த தலைவலி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, கண்ணு பார்வையில பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. இப்படி வந்து பல விதமான உடல் நோய்களை சொல்றாங்க. ஆனா அதை மட்டுமே வைத்து ஹோமியோ மருந்தை கண்டுபிடிச்சு கொடுத்து அவங்களை சரி பண்ண முடியுமா, முழுமையா சரி பண்ண முடியுமா அப்படின்னா முடியறது இல்லை. அப்போதைக்கு அந்த வலியை வேணா அந்த நோய் வேணா சரி பண்ற மாதிரி இருக்கு தவிர, இல்ல உள்ள அமுக்கிற மாதிரி இருக்குமே தவிர, நோயை வந்து வெளியே எடுத்து அவங்கள முற்றிலுமா குணப்படுத்துறது அப்படிங்கறத பண்ண முடியாம இருக்கு. அப்ப அதற்கு தான் இந்த அதாவது மல்டி டைமென்ஷனல் அப்ரோச், இதை அப்படி சொல்லலாம். சரிங்களா? மல்டி டைமென்ஷனல் அப்ரோச் எல்லா விதமான அணுகுமுறையும் ஒன்று சேர்த்து நாம் வந்து இங்க ஹோமிய மருத்துவத்துல பயன்படுத்தி நாம் அந்த மனிதனுக்குரிய மிக சரியான அந்த ஒற்றை மருந்தை கண்டுபிடிச்சு கொடுக்கும்போது அவரை முற்றிலுமாக எந்த நோயாலும் சரி பண்ண முடியுது அப்படிங்கிறத அனுபவத்திலிருந்து பல ஹோமியோ வல்லுநர்கள் காமிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுல இன்னைக்கு வந்து லெவல்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? இந்த லெவல்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம ஃபர்ஸ்ட் மேல பாருங்க, எனர்ஜி. எனர்ஜி, இந்த எனர்ஜி அப்படிங்கிறது அதுதான், அதுக்கு தான் இப்ப மருந்து தேவைப்படுது. அந்த எனர்ஜியை சரி பண்றதுக்கு தான் மருந்து தேவைப்படுது. அந்த எனர்ஜி பேட்டர்ன் தான் நாம் வந்து பிரபஞ்சத்துல மனிதன் இல்லாத ஒரு ஏதோ ஒன்றுக்கு இருந்து வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய எனர்ஜி பேட்டர்ன் அது. அது பேஷன் நம்மகிட்ட வரும்போது நான் முறையா கேள்விகள் கேட்டுட்டே வர்றோம் அப்படின்னா விடுதலை போடுற மாதிரி போட்டுக்கிட்டே வருவாங்க. நான் யார் பாரு, நான் இப்படி இருப்பேன், நான் இப்படி பழகுவேன், எனக்கு இப்படி கோவம் வரும், எனக்கு இவங்களை கண்டா பிடிக்காது, என் வாழ்க்கையில பிரச்சனை இதுதான், நான் இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அந்த அவங்க சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா அது விடுதலைக்கு வர்ற மாதிரி தான் இருக்கும். புரியுதா? கண்டு பூ பூக்கும், காணாமல் காய் காய்க்கும், அது என்னன்னு கேட்பாங்க. அப்போ ஒரு தாவரத்துல வந்து பூவே தெரியாது, ஆனா காய் இருக்கும். புரியுங்களா? அதை வந்து கேட்பாங்க. அப்புறம் அத்தி மரம்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த இருக்கிற மரங்கள்ல அந்த மரம் வித்தியாசமாகும். புரியுங்களா? ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து தன்னுடைய பிஹேவியரை சொல்லுவாங்க, தன்னுடைய எமோஷனல் பேட்டர்ன் சொல்லுவாங்க, தன்னுடைய நோயின் தன்மையை சொல்லுவாங்க, நோயை சொல்லுவாங்க, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவங்களுடைய யூனிக் நேச்சர்ல இருந்து அவங்களுடைய யூனிக்கான அவங்களுக்கே உரித்தான அந்த அவங்களை இயக்கக்கூடிய, அவங்களை மாற்றி இயக்கக்கூடிய ஆல்டர்ட் எனர்ஜி பேட்டர்ன், அதுதான் டிசீஸ் எனர்ஜி பேட்டர்ன். அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் ஹோமியோ மருத்துவனுடைய சேலஞ்ச். அவங்க எந்த மாதிரி அப்ரோச்சை பயன்படுத்தினாலும் சேர்த்தான், எந்த மாதிரி மெத்தடை பயன்படுத்தினாலும் சேர்த்தான். சேலஞ்ச் என்ன அப்படின்னா அவங்களுடைய அந்த யூனிக் பேட்டர்னை கண்டுபிடிச்சு அந்த தனிப்பட்ட மருந்து அவங்களுக்குன்னு மேட்ச் ஆகக்கூடிய ஒரு மருந்தை கண்டுபிடிச்சு தரணுங்கிறது தான் அனுமன் சொல்லக்கூடிய சிமிலியா சிமிலிபஸ் கியூரண்ட், லைக் கியூர்ஸ் லைக். சரி, இப்ப நம்ம இப்ப என்ன பண்ணுவோம்னா இந்த நேம் இத பாருங்க, அந்த படத்துல பாருங்க, முக்கோணமா இருக்கிறதுல மேல உச்சியில இருக்கக்கூடியது எனர்ஜி, அடுத்தது வந்து சென்சேஷன், அடுத்தது டெலூஷன், ஃபீலிங் அண்ட் எமோஷன், ஃபேக்ட், நேம். இது வந்து ராஜன் சங்கரன் எப்படி விளக்குவாங்க அப்படின்னா, நேம் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு நோயோட பேர், ஜஸ்ட் ஒரு நோயோட பேர். முட்டி வலிக்குது, தலை வலிக்குது, இடுப்பு பிடிச்சிக்கிட்டு இருக்கு, கேன்சர் இருக்கு,
கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கு, இதெல்லாம் ஃபேக்ட் லெவல். ஜஸ்ட் ஒரு நோயோட பேரு, ஒரு பிரச்சனையுடைய பேரு, அவ்வளவுதான். அதுக்கு மேல சில பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேல ஒண்ணு அவ்வளவுதான், கேன்சர் இருக்கு அவ்வளவுதான், வேற என்ன கேட்குறீங்க, கேன்சர் இருக்குன்னு சொல்றேனே, யூட்ரஸ் கட்டி இருக்கு அவ்வளவுதான், யூட்ரஸ் கட்டி இருக்கு அதுக்கு மருந்து கொடுங்க இப்படின்னு சொல்லுவாங்க. புரியுங்களா? அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அவங்க அவங்களுக்கு முறையா இந்த மருத்துவத்துடைய தன்மையை எடுத்துரைத்து நாங்க உங்களுடைய நேச்சருக்கு நாங்க மருந்து கண்டுபிடிக்கணும், அதனால நான் கேட்கறதுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லாம, அவ்வளவுதான் சொல்லாம, ஏன்னா உங்களுக்கு ஒரு நண்பரை நான் உங்க முன்னால உட்கார்ந்து இருக்கிறேன், நீங்க நல்லா ஃப்ரீயா பேசுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்கள கொண்டு போகணும். புரியுங்களா? இப்ப ஏன் அப்படின்னா வேற நோயை பேருக்கு மருந்து ஆயிரக்கணக்கான மருந்து இருக்கு, ஏதானு கொடுக்கறது அவருக்கு. நோயை முழுசா சரி பண்ணணுமே, நீ ரூட்டை கிளியர் பண்ணாம முள்ளு மரத்து மேல கைய வைக்க முடியாது. புரியுங்களா? முள்ளு மரத்து மேல அது முள்முள்ளா இருக்கும், கிளைய கூட வெட்ட முடியாது, நீ அடிமரத்தை வெட்டினாலும் சரியா வரும். புரியுதா? சோ அந்த பணி ஹோமியோ மருத்துவர்களுக்கு இருக்குது. அப்ப இப்போ ஒரு கட்டி இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுது? வலிக்குது. வலினா எந்த மாதிரி இருக்கும்? வலினா என்ன மாதிரி இருக்கும்? சும்மா அப்படியே ஊசியை வச்சு சின்ன 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 குத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எப்ப பாருங்க ஊசி குத்துற மாதிரியே இருக்கும். அடுத்த ஒரு விவரம் வரும் பாருங்க, கட்டிங்கிற இடத்துல அடுத்த ஒரு விவரம் வருது. புரியுங்களா? அந்த விவரம் அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். அதுதான் சென்சேஷன், லொக்கேஷன், மொடாலிட்டி, கன்காமிட்டட், காசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது ஒரு நோய் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை பற்றிய மேற்கொண்டு விவரங்கள், அது எந்த மாதிரி வலிக்குது, எந்த நேரத்தில் வலிக்குது, அது என்ன பண்ணா நல்லா இருக்கு, வீசிங் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. வந்த உடனே நான் நெபுலைசர் போட்டுருவேன் அப்படிம்பாங்க. எப்படி மொடாலிட்டி கண்டுபிடிக்கிறது? வீசிங் வந்துருச்சு, ரைட்டு, கூட யாரும் இல்லை, டாக்டர்கிட்ட இப்போ போக முடியாது, மருந்து மாத்திரை கையில் இல்லை, சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டோம்னா அந்த வீசிங்கோட மொடாலிட்டி கரெக்டா சொல்லுவாங்க. ஜன்னலை பிடிச்சி இப்படி தொங்கிட்டு நிற்பேன் அப்படிம்பாங்க, இல்லை சேர்ல உட்காந்துட்டு இப்படி சாஞ்சிட்டு உட்காந்துப்பேன் அப்படிம்பாங்க, இல்லை தலைவாணி ஒரு 3 தலைவாணி போட்டு முன்னால கவுந்து உட்காந்துப்பேன் அப்படிம்பாங்க. உடனே கதவை திறந்து போட்டு வெளியில கொஞ்சம் அப்படியே வாக்கிங் போயிட்டு வருவேன், சரியா போயிருப்பாங்க. இதுதான் மொடாலிட்டி. உதாரணத்துக்கு சொல்றேன், நான் எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சரி, சரிங்களா, தொடங்கும் போதே அவங்க மாத்திரைகள் சாப்பிட்டுக்க மாட்டாங்க, கொஞ்ச காலம் மாத்திரை இல்லாம இருந்திருப்பாங்க. அப்ப அதை சமாளிக்கிறதுக்கு சில உத்திகளை அவங்க உடல் இயக்கத்துக்கு தகுந்த மாதிரி கடைபிடிப்பாங்க. அப்ப இப்படிதான் அவங்கள அந்த ஃபேக்ட் லெவல் டீட்டெயில நம்ம கண்டுபிடிக்கிறதுங்க. சரிங்களா? அந்த ஃபேக்ட் லெவல் டீட்டெயில் ஏன் தேவைப்படுது அப்படின்னா உங்களுடைய மருந்துகளை ஒரு நிமிஷம் இருங்க, கொஞ்சம் சார்ஜ் போட. அவர் மனசு இப்ப பேசுது, சரிங்களா? இந்த சுத்தியலால அடிக்கிற மாதிரி இருக்கு, சரிங்களா? நச்சு 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 நச்சுன்னு இருக்குது அப்படிங்கிறாங்க. அது ஒரு டைப் இருக்கு. இந்த நோய் இந்த கம்ப்ளைண்ட் என்ன கொள்ளுது அப்படிங்கிறார். இது ஒரு டைப் ஆஃப் மனிதன் அல்லாத இந்த ஒரு எனர்ஜி பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அதனுடைய ரிசம்பிளன்ஸா இருக்குது. கொள்றது அப்படிங்கிறது என்ன? மனித உறவுகள்ல இல்ல மற்ற விலங்கு உறவுகள்ல, தாவர உறவுகள்ல கொள்றதுங்கிறது ஒரு பிரிடேட்டர். கொல்லுகின்ற அப்படிங்கிறது, அதாவது ஒண்ணு பிரிடேட்டரா இருக்கணும்,
கிடையாது. அது ஒரு விலங்குடைய நேரடி தாக்குகிற விலங்கோடைய எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம், தாக்கப்படுற விலங்கோட எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம். புரியுங்களா? அப்ப இந்த லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், உடல் ரீதியா இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸும் சரி, மன ரீதியா இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸும் சரி, அங்க வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கிங்கடத்தை வந்து பிரிச்சு சொல்ல முடியாது. எனக்கு எந்த கிங்கடத்துல இருந்து மருந்து தேவைப்படுது, என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த டிசீஸ் எனர்ஜி பேட்டர்ன் எந்த கிங்கடத்தை சேர்ந்ததா இருக்குது அப்படின்னு வந்து அது சொல்ற மாதிரி இருக்கு. என்ன இந்த வலினால என்னங்க உங்களுக்கு பிரச்சனை, இந்த வலி எப்படி இருக்குது, அதை ஏன் கேக்குறீங்க? இந்த வலி காலையில எழுச்ச உடனே எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சுன்னா ஆபீஸ்க்கே போக முடியாது இல்லை, ஆபீஸ்க்கே போக முடியாது. அன்னைக்கு லீவ் தான், 8 மணி வரையும் நான் ஃப்ரீயா இல்லை, எந்திரிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சு போயிடும். எந்திரிச்சு என்னால நார்மலா இல்லை அப்படின்னா அன்னைக்கு ஆபீஸ்க்கு போக முடியாது. ஒரு நாளைக்கு லீவ் போடலாம், ஒரு மணி நாளைக்கு பர்மிஷன் போடலாம், எவ்வளவு நாளைக்கு லீவ் போட முடியும்? சம்பளம் எங்கேயாந்து வரும்? குடும்பத்தை எப்படி நடத்துறது? நான் தான் ஒரு ஆள் தான் சம்பாதிக்கிறேன், எனக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கு, கடமை இருக்கு. இது ஒரு மினரல் மாதிரி பேசுது. நோய் ஒண்ணுதான், உடம்புல இருக்கிற நோய் தான். ஒண்ணு அனிமல் மாதிரி பேசுது, ஒண்ணு மினரல் மாதிரி பேசுது, இன்னொன்னு பிளான்ட் மாதிரி பேசுது. புரியுதுங்களா? அப்ப என்ன ஃபீல் பண்றீங்க? ஒரே எரிச்சலா இருக்குங்க, கோபமா இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாரு. அந்த கோபம் எரிச்சல்லாம் எங்க இருந்து வரும்னா இந்த பெயின் வரும்போது வரும். பெயின் எதுவும் இல்லைன்னா ஏன் கோபம் வரப்போகுது? புரியுங்களா? ஸோ அந்த அடுத்த லெவலுக்கு இந்த கம்ப்ளைண்ட் உங்களை அன்றாட வாழ்க்கையில எந்த மாதிரி பாதரிங் பண்ணுது, பாதிக்குது, தொந்தரவா பிரச்சனையா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்களோட ஃபீலிங் அண்ட் எமோஷனை சொல்றாங்க. சரி, அடுத்தது என்ன? டிலூஷன். இந்த ஃபீலிங் அண்ட் எமோஷன் அப்படிங்கிறது எங்கேருந்து வருது அப்படின்னா, நான் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு நினைக்கிறேன், அந்த வாழ்க்கையை எப்படி நான் புரிஞ்சு வச்சிருக்கிறேன், அதுல யாரெல்லாம் எதெல்லாம் எனக்கு தொல்லையா தெரியுது, எதெல்லாம் எனக்கு இடையூறா தெரியுது, அந்த இடையூறு வர்றதை நான் எப்படி ரிசீவ் பண்றேன், அதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்றேன் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது மனசுங்க. புரியுதா? அந்த மைண்ட்ல இருந்து, மைண்டுக்கு எல்லாருக்குமே வாழ்க்கையை பத்திய ஒரு இமேஜினேஷன் இருக்கும், செல்ஃப் இமேஜின் ஒண்ணு இருக்கும். புரியுங்களா? அந்த செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு ஒண்ணா இருக்கும், தனித்தனியா இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வாழ தொடர்ச்சியா முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இடையூறுகள் வரும்போது அவங்களுக்கு எரிச்சல் வரும், கோபம் வரும், பயம் வரும், அதிர்ச்சி இருக்கும், எல்லாமே வரும். இது வந்து ஃபீலிங் அண்ட் எமோஷன் பேரு. இது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிலூஷன் மைண்ட் ப்ராசஸ். மைண்டு ப்ராசஸ் என்னது? கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க எனக்கு பிரச்சனையே. கல்யாணத்துக்கு முன்ன நான் ராணி மாதிரி இருந்தேன். எப்படி? கல்யாணத்துக்கு முன்ன நான் ராணி மாதிரி இருந்தேன், எனக்கு என்ன கேட்டாலும் உடனே கிடைக்கும். புரியுங்களா? எனக்கு என்ன கேட்டாலும் உடனே கிடைக்கும். நான் சொல்றதை எல்லாரும் கேட்பாங்க, நான் சொல்றதை எல்லாரும் கேட்பாங்க, எனக்கு கேட்டா உடனே கிடைக்கும். கல்யாணத்துக்கு பிறகுதான் எல்லா பிரச்சனையுமே. புரியுங்களா? இப்போ அந்த ராணி மாதிரி இருந்தேன் அப்படிங்கிறது என்னது? ஒரு கற்பனை வாழ்க்கைதான். அந்த வாழ்க்கை என்பது அவங்க கற்பனையில் எப்படி இருக்கு? அது ஒரு ராஜ்யம் மாதிரி இருக்கு, அவங்க அதுல ராணி மாதிரி இருக்கிறாங்க. இங்க நாத்தனாரு கண்ணாபண்ணான்னு பேசுது. அதாவது பார்லிமெண்ட் வேடாவே இல்லை, அது ஒரு மரியாதைக்குரிய வார்த்தைகளே இல்லை, அசிங்கமா வார்த்தைகள் பேசுது. என்ன மாமியார் அதுக்கு மேல, வீட்டுக்காரரு வந்து கூட்டு குடும்பமா இருக்காங்க, வீட்டுக்காரர் வெளியில போனாருன்னா ராத்திரி 10 மணிக்கு தான் வர்றாரு. அவரு அண்ணன் அண்ணி எல்லாம் ஒன்னாவே இருக்காங்க, கடையில இருக்காங்க, கடையெல்லாம் சேர்ந்து நடத்துறாங்க. இவர் பர்ச்சேசிங் போறாரு, காலையில சாப்பிட்டு போனாருன்னா நைட் 10 மணிக்கு தான் வர்றாரு. புரியுங்களா? அப்ப நான் ஜெயில கிடக்குற மாதிரி கிடக்குறேன், என்னட்டு யாரும் பேசுறதுக்கு ஆள் இல்லை. கல்யாணம் பண்ணா நான் ராஜா மாதிரி இருந்தேன், இங்க ஜெயில கிடக்குற மாதிரி இருக்கிறேன். அது என்னமா ஜெயிலு ராணி ஒன்றும் புரியல இருக்கேன். அவ்வளவு ஃப்ரீயா இருந்தேங்க, ஒரு ஃப்ரீடமா இருந்தேன் நானு. கல்யாணத்துக்கு முன்ன அவ்வளவு ஃப்ரீடமா இருந்தேன், இங்க ஜெயில இருக்கிற மாதிரி இருக்கு. இதுதான் டிலூஷன். ஒரு சில கேசஸ் அந்த மாதிரி நான் இப்ப சொல்றேன். புரியுங்களா?
இன்னொரு சொல்றாரு, அவருடைய வாழ்க்கையில இன்னொரு பிரச்சனை, புரியுங்களா? அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு, கூட்டு குடும்பமா இருந்தாரு. அங்கெல்லாம் அவங்க அம்மா பார்த்துக்கிட்டாங்க. அம்மாவுக்கு பிறகு அங்க குடும்பத்தை ஒருங்கிணைக்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லை, எல்லாம் பிரிஞ்சு போச்சு. பிரிஞ்சு போன பிறகு இவர் தனியா பிசினஸ் பண்றாரு. நிறைய ஏமாத்திடுறாங்க. 2 பொண்ணுங்க. சம்மந்தி வந்து என்ன பண்றாரு, முதல் பொண்ணு தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. எல்லாத்தையும் மிரட்டி கிரட்டி எல்லாம் சொத்துக்கிட்டு எல்லாம் எழுதி வாங்கிட்டாரு. வயசு 55, இன்னும் வாடகை வீட்டுல தான் இருக்கிறாரு. சரிங்களா? சரி, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கவலையோட இருக்கும்போது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும்போது, ரொம்ப டென்ஷன்ல இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்படியே என் உடம்பு மேல இன்னொருத்தர் படுத்து அழுத்தணும். எப்படி இருக்கும்? என் உடம்பு மேல நான் படுத்திருக்கிறேன், என் மேல ஒருத்தர் படுத்திருக்காரு. அவர் பிடிச்சி அழுத்துறாரு. நான் அப்புறம் நான் தெய்வ நூல்கள் படிப்பேன். படிக்கும்போது அந்த படுத்திருக்க அப்படியே மெதுவா விலைக்கு போற மாதிரி இருக்கும். இது என்னது? ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ல அவர் துன்பத்தை உணர்கின்ற போது, துன்பத்தை மனதில் உணரும் போது, உடம்பில் உணரும் போது, அங்க அது ஒரு வித்தியாசமா இருக்கு பாருங்க. உடம்பேல யாரும் படுக்கல, பாறாங்கல்ல வச்ச மாதிரி இருக்கு. அங்க பாறாங்கல்லாம் கிடையாது, யாரும் மேல எல்லாம் படுத்துல. ஆனா ஒரு தெய்வ நூலை படிக்கும் போது அது ஒரு நம்பிக்கை, சூப்பர்ஸ்டிஷியஸ், புரியுங்களா? அதை படிக்கும் போது அந்த பாரம் இறங்கி போன மாதிரி நானா உடம்பு போட்டு அப்படியே இறங்கி போன. இது என்ன? இதுதான் இந்த பியாண்ட் த மைண்ட், பியாண்ட் த பாடி அண்ட் மைண்டு. அவருக்கு இருக்கக்கூடிய வித்தியாசமான சென்சேஷன் அப்படிங்கிறது. ஃபால்ஸ் பர்செப்ஷன் ஆஃப் பிசிக்கல் பாடி, புரியுங்களா? அதாவது இமேஜின்ல சொல்லக்கூடியது, மைண்ட் யோசிச்சு சொல்லக்கூடியது டிலூஷன். நான் இப்ப ஜெயில இருக்கிற மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னது, அங்க ஜெயிலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி சொல்லுது. கல்யாணத்துக்கு கூட நான் ஜெயில போட்ட மாதிரி இருக்கேன் அப்படிங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஃப்ரீடமா இருந்தான்னு சொல்லுது. அது கற்பனையில மைண்ட்ல யோசிச்சு ஒரு உதாரணத்துக்கு சொல்லுது. அது டிலூஷன். இப்ப சொன்ன இல்லையா, மேல பாறாங்கல்ல வச்ச மாதிரி, ஆள் படுத்துற மாதிரி, புரியல? சிலர் சொல்லுவாங்க, அப்படியே துணிய நினைச்சு அப்படி புழிவாங்கல்ல, அந்த துணியை நினைச்சு புழிவாங்கல்ல, தண்ணி புழியும் போது எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்பாங்க. உடம்புல தண்ணி புழியறது அப்படிங்கிறது நடக்குதான்னு? அப்படிலாம் நடக்கிறது இல்லை. 4 பக்கம் போட்டு அழுத்துற மாதிரி இருக்கும்பாங்க, புரியுங்களா? அப்புறம் ஸ்கியூசிங் பண்றது அப்படிம்பாங்க, கசைக்கு பிழியறது அப்படிம்பாங்க. கையை டைட்டா பிடிச்சிருக்கு, டைட்டா அப்படி பிடிக்குது, அப்படி பிடிச்சிக்கிச்சு. ஐ கான்ட் மூவ், என்னால அதை நவர முடியல, ஏன்னா கையை டைட்டா பிடிச்சிருக்க மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எதுவுமே அங்க நடக்கிறது இல்லை, ஆனா உடம்புல அந்த உணர்வை சொல்லுது. இதுதான் ஃபால்ஸ் பர்செப்ஷன் ஆஃப் பிசிக்கல் பாடி. ஃபால்ஸ் பர்செப்ஷன் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது டிலூஷன். நல்லா புரிஞ்சுங்க. ஃபால்ஸ் பர்செப்ஷன் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது டிலூஷன். சென்சேஷன் அப்படிங்கிறது பியாண்ட் த மைண்ட், அது எனர்ஜிகிட்ட நேரடியா வரக்கூடிய ஒரு அனுபவம், எனர்ஜி பேட்டர்னுடைய அனுபவம். அது அந்த பர்டிகுலர் எனர்ஜி பேட்டர்னுக்கு மட்டும்தான் இந்த அனுபவம் இருக்கும். இன்னும் மைனூட்டா நீங்க அது எந்த எனர்ஜி அவங்க உடம்ப ஆட்சி செய்து அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சென்சேஷன் அப்படிங்கிறது தான் ரொம்ப உதவிகரமா இருக்கும். அப்ப நீங்க நேம், நோய்களுடைய பேரை கேட்டு அதனுடைய விவரங்களை கேட்டு, அடுத்தது ஃபேக்ட் லெவல் அப்படிங்கிறது அதனுடைய விவரங்கள், சென்சேஷன், லொகேஷன், மொடாலிட்டி,
கன்காமிட்டன்ட் காஸ்டேஷன், இதெல்லாம் வந்து சேர்ந்தது ஃபேக்ட். அடுத்தது, இந்த மாதிரி நோய் துன்பம் இருக்கும்போது என்ன ஒரு ஃபீல் இருக்கு? ஒரே எரிச்சலா இருக்கு, கடுப்பா இருக்கு, போய் படுத்துக்கலாமான்னு தோணுது. யாரா வந்த பிள்ளைங்க கண்ணை வச்சா போட்டு சாத்திடுறேன் நான். அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன், ஏன் நான் இப்படி இருந்தேன்? என் பிள்ளைகிட்ட நான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன்? எனக்கு தானே பிரச்சனை, என் பிள்ளை ஏன் போட்டு அடிச்சேன்? அப்பதான் நான் ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு கோபம், கடுப்பு வருது. அதுதான் ஃபீலிங் அண்ட் எமோஷன். ஃபீல் பண்றேன், அதுக்கு ரியாக்ட் பண்றது எமோஷன். புரியுதுங்களா? இந்த லைஃப் எந்த மாதிரி இருக்கு? இந்த லைஃப் எந்த மாதிரி இருக்கு? வச்சுட்டு ஓடி போயிடலாமான்னு இருக்கு, வச்சுட்டு ஓடி போயிடலாமான்னு இருக்கு, அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா? அது வந்து எங்க இருந்து எங்க ஓடி போடலாமான்னு இருக்கு. அந்த ஒரு உதாரணம் சொல்ல நான் ஏன் திரும்ப டைம் இல்லை, நம்ம வந்து நிறைய நேரம் தான் நிறைய கேஸ் சொல்லலாம். அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஃப்ரீயா இருந்தேன், கல்யாணத்துக்கு பிறகு ஜெயிலில் இருக்கிறேன். இது வந்து இமேஜினேஷன். அந்த கடுப்பு, கோபம் எல்லாம் வரும்போது இந்த வாழ்க்கையை எந்த மாதிரி இருக்கு? எகைன் ஏன் இந்த லைஃப்னு கேட்கிறோம் அப்படின்னா, எனக்கு எனர்ஜி தான் வேணும். வாட் கைண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் ஆக்டிவேட்டிங் தட் பர்சன் அப்படிங்கிறப்போ நேரடியா அவங்க வேற எங்கேயும் போகவே முடியாது. இந்த வாழ்க்கைங்கிறது எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா எக்ஸாக்டா அவங்களுடைய இமேஜினேஷனை சொல்லுவாங்க. அந்த இமேஜினேஷன்ல இருந்து இந்த வாழ்க்கை, இந்த ஜெயில இருக்கும்போது எந்த மாதிரி, ஒரு ஜெயில ஒரு கைதி இருக்காரு, அந்த கைதிக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அங்க ஒரு வித்தியாசமான சென்சேஷன் சொல்றாங்க. புரியுது இல்லைங்களா? எல்லா பக்கம் போட்டு நெருக்கிற மாதிரி இருக்கிறேன். ஜெயிலுங்கிறது ஓகே, செவரு தூரமா இருக்கும், ஆனா அந்த இடத்துல போட்டு அமுக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. புரியுதா? சோ இந்த எல்லா பக்கம் அமுக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது அது சென்சேஷன். அமுக்கிறது உடம்புல, பிசிக்கல் பாடியில வரக்கூடிய ஃபால்ஸ் பர்செப்ஷன். யாரும் உடம்புல போட்டு முறிக்கிறதும் கிடையாது, அடிக்கிறதும் கிடையாது, குத்துறதும் கிடையாது. ஆனா என்ன சொல்றாங்க? குத்துதுங்கிறாங்க, அடிக்குதுங்கிறாங்க, நசுக்குதுங்கிறாங்க, புழியுதுங்கிறாங்க. புரியுதா? உடம்பு ஃபுல்லா போட்டு ஒயரை போட்டு சுத்தினா எப்படி இருக்கும்? உடம்பு டைட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. உடம்பு மேல யாரும் ஒயர்லாம் போட்டு சுத்துறது கிடையாது, ஆனா அந்த ஒரு ஃபீல் வரும். அது நல்லா பாருங்க, நேமும் ஃபேக்டும் அப்படிங்கிறது உடல் சார்ந்தது. ஃபீலிங், எமோஷன், அப்புறம் டிலூஷன் என்பது மனம் சார்ந்தது. மைண்ட், அவேர்னஸ், அறிவு சார்ந்தது. சென்சேஷன் என்பது இந்த உடல், மனம் ரெண்டும் சேர்ந்து நான் எந்த மாதிரியான எனர்ஜி அப்படிங்கிறத எக்ஸாக்டா உணர்த்தக்கூடிய சென்சேஷன். அப்ப எனர்ஜிக்கு பக்கத்துல அடுத்த நியரஸ்டா இருக்கிறது எது அப்படின்னா சென்சேஷன். அந்த சென்சேஷன் லெவலுக்கு போகும்போது தான் இவங்க எந்த கிங்டம் அப்படிங்கிறத கரெக்டா சொல்ல முடியும். சென்சேஷன்ங்கிறது என்ன? ஒரு 7 நிமிஷம் இருக்கு, அதுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிடுறேன். சென்சேஷன் அப்படின்னா என்ன? உணர்தல், அனுபவம். அது வந்து எக்ஸாக்ட் இங்கிலீஷ் வார்த்தையில சொன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. தமிழ்ல உணர்வுன்னு சொன்னா ரெண்டுமே வந்துடும். பிசிக்கலா உணர்றது வந்துடும், மைண்ட்ல உணர்றது வந்துடும். என்ன அதுலதான் அந்த கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கிறதுக்கு தான் நான் வந்து டிலூஷன்ல வந்து இந்த லைஃப் எந்த மாதிரி இருக்குன்னு கேட்பேன். அந்த எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லும் போது அப்போ உங்க உடம்பெல்லாம் எந்த மாதிரி இருக்குன்னு கேட்பேன். அப்ப அந்த உடம்பெல்லாம் உடம்புக்குள்ள எந்த மாதிரி இருக்குன்னு கேட்பேன். அதுதான் சென்சேஷனா இருக்கு. புரியுங்களா? அந்த சென்சேஷன் சொல்லும் போது அப்படியே தொண்டை வந்து அடிக்கிற மாதிரி இருக்கு, பிடிக்கிற மாதிரி இருக்கு, இப்படி மூச்சு அடைக்குது, மூச்சு அடைக்குது, மூச்சு அடைக்குது, மூச்சு வேணும், உடனே சுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கையை இங்க இப்படி வச்சு சொல்றது என்ன? எனர்ஜி. அதுதான் எனர்ஜி. புரியுங்களா? சிலர்லாம் சொல்லுவாங்க, அவர் மட்டும் இருந்தா போதும், எனக்கு என் வீட்டுக்காரர் எனக்கு கூட இருந்தா போதுங்க, எங்க அம்மா கூட இருந்தா போதுங்க,
எனக்கு தெய்வம் பார்த்து பாருங்க. எனக்கு வேற யாரும் வேணாங்க. எனக்கு வேற ஒண்ணுமே வேணாம். தெய்வம் என்ன பார்த்துப்பாங்க. என்ன அப்பா பார்த்துப்பாரு, அம்மா பார்த்துப்பாரு. எனக்கு வேற எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னது இது? இது ஒரு எனர்ஜி. இது ஒரு எனர்ஜி. அதாவது இப்ப பிறந்த குழந்தை இல்லைன்னா பிறக்காம வயிற்றுக்குள்ள கூட ஒரு பூம் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய குழந்தையோட எனர்ஜி இது. எனக்கு எதுவுமே வேணாம். எனக்கு எதுவுமே வேணாம். எல்லாம் எங்க அம்மா என்ன கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன ரத்த ஓட்டம் எங்க அம்மா மூலம் வருது, காற்றோட்டம் எங்க அம்மா மூலம் வருது, எனக்கு எல்லா எனர்ஜியும் எங்க அம்மா மூலம் வருது. எனக்கு அம்மா போதும். இப்போதைக்கு நான் சௌகரியமா இருக்கிறேன் பூக்குள்ள. புரியுதுங்களா? ஸோ இப்படி அந்த எனர்ஜி உங்களுடைய பாடி லாங்குவேஜ்ல அந்த டிசீஸை, அந்த துன்பத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது, இன்பத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது, ஒண்ணு இன்பங்கிறதுல அவங்க என்ஜாய் பண்ற இடத்துல அவங்களுடைய எனர்ஜி இருக்கும். உதாரணத்துக்கு இந்த இதுக்கெல்லாம் போவாங்க, தீம் பார்க் எல்லாம். சிலர் தண்ணி விட்டு வெளியிலே வர மாட்டாங்க. சிலர் இந்த ராட்டினம் இருப்பாருங்க, திரும்ப நான் ராட்டினத்துக்கு போகும்பாங்க. என்ன ராட்டினத்துல என்ன என்ஜாய் பண்றது அப்படின்னா, அந்த மேல உச்சியில போறோம் பாருங்க. அப்படி மேல போகும்போது அப்படியே எனக்கு ஆகாயத்துக்கே போற மாதிரி இருக்கும். அப்படி போய் இறங்கி வரும்போது அவ்வளவு ரம்யமா இருக்கு எனக்கு. இது என்னது? எனர்ஜி. இது எனர்ஜி தண்ணிக்குள்ளேயே கிடக்குது. அது என்னது? அது ஒரு எனர்ஜி. புரியுதுங்களா? சோ இந்த எனர்ஜி என்பது முதல்ல சென்சேஷன்ல தான் எக்ஸாக்டா வெளிப்படுத்துது. அங்கதான் அது மினரலா, அது அனிமலா, அது பிளான்டா அப்படிங்கறத எக்ஸாக்டா உங்களுக்கு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஒரு பிளான்டா இருந்தா என்ன சொல்லும்? பிளான்டோட சென்சேஷன் பக்காவா அப்படி சொல்லும். அதாவது பிளான்ட் அப்படிங்கிறது சென்சிட்டிவிட்டி. உடம்புக்கு இருக்கிற நோய்களை அவ்வளவு எக்ஸாக்டா தெளிவா உடம்புக்குள்ள அவ்வளவு பிரச்சனை இருக்குங்கிறத சொல்லும். அனிமல் எப்படி சொல்லும்? சென்சேஷன் அப்படிங்கிற முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். வெளியில ஒரு சிச்சுவேஷன், அதை நான் பார்க்கிறேன், அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஹவு ஐ ஆம் ரிசீவிங், ஹவு ஐ ஆம் பர்சீவிங் த சிச்சுவேஷன். ஒன்று நான் பர்சீவ் பண்றேன்னா, என் மாமியார் இருக்காங்க, அவங்கள்ட்ட இருந்து ஒரு அனுபவம். நாத்தனார் இருக்காங்க, அவங்கள்ட்ட இருந்து அனுபவம். ஹஸ்பண்ட் இருக்காரு, அவங்கள்ட்ட இருந்து ஒரு அனுபவம். மாமனார் இருக்காரு, அவங்கள்ட்ட இருந்து ஒரு அனுபவம். இந்த அனுபவத்துல இருந்து நான் என்ன உணர்ந்திருக்கிறேன். மாமனார் சொல்லுவாரு, நீ எதுக்கும் கவலைப்படாதுல, நான் உன் கூட இருக்கிறேன், உங்க அப்பா மாதிரி, ஏதானும் கவலைப்படாது. அவ அப்படிதான் பேசுவா, இவ அப்படிதான் இருப்பா, நீ அதெல்லாம் கவலைப்படாத, நான் ஒரு ஆள் இருக்கேன். மாமனார்கிட்ட இருந்து இப்படி ஒரு அனுபவம், மாமியார்ட்ட இருந்து வேற ஒரு அனுபவம், நாத்தனார்ட்ட இருந்து வேற ஒரு அனுபவம், கணவன்கிட்ட இருந்து எதிர்பார்த்தது கிடைக்காத ஒரு அனுபவம். புரியுது இல்லைங்களா? சோ இந்த how I am receiving the situation, நான் ரிசீவ் பண்றேன்னா, ரிசீவ் பண்ணும்போது ஒரு சென்சேஷன் கிடைக்கும். ரிசீவ் பண்ணும்போது ஒரு சென்சேஷன் கிடைக்கும். எல்லாம் என்ன இம்சப்படுத்துறாங்க, ஜெயிலுக்குள்ள போட்டு சித்திரவதை பண்ற மாதிரி பண்றாங்க. அதுக்கு நான் ரியாக்ட் பண்றேன். என்ன பண்றேன் தெரியுமா? நான் நர்ஸுக்கு படிச்சிருக்கேன், என்ன விஷ மாத்திரை கொடுத்து உங்களை கொண்டுப்பேன். நான் என்ன அடிச்சுட்டு இருக்கீங்க? பார்த்தா சின்ன பிள்ளைன்னு பாக்குறீங்களா? எனக்கு எல்லாம் தெரியும், எப்படி விஷம் வச்சு கொள்றதும் எனக்கு தெரியும். ஞாபகம் வச்சுங்க, உங்களுக்கு தெரியாமலே விஷம் வச்சு கொண்டு விடுவேன் அப்படின்னு மிரட்டுது. புரியுது இல்லைங்களா? ஸோ இது ரியாக்ஷன். ரிசீவ் பண்றது, பர்சீவ் பண்றது, ரிசீவ் பண்றது, அதை சென்ஸ் பண்றது, அதுக்கு ரியாக்ட் பண்றது. சென்சேஷன் அண்ட் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். சரிங்களா? அப்ப நீ என்ன கொல்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன், நான் கொல்லுக்கூடாது மிரட்டுறேன். இது என்னது? அனிமல். இவங்க இப்படிலாம் பேசும்போது என் உடம்புக்குள்ள அப்படியே வேகுது.
அப்படியே சூடாகுது. என்ன உத்தரமா இருக்கு, உடம்பெல்லாம் தெம்பே இல்லாத மாதிரி போகுது. ரூமை சாத்தி உள்ள போய் அழுகுறேன். அழுதுட்டு அப்புறமா வெளியில வரேன். இது என்னது? சென்சிட்டிவிட்டி. இது பிளான்ட். புரியுது இல்லைங்களா? அப்ப என்னென்ன இவங்கெல்லாம் இப்படிலாம் இருந்ததுனால என்னால பர்ஃபார்ம் பண்ண முடியல. என்னை விட்டா நான் வந்து 4 வருஷம் நான் சூப்பரா வந்து என்ன நம்பி அவ்வளோ வேலை விட்டுட்டு போவாங்க. நான் அவ்வளோ அழகா வேலை பார்ப்பேன், அடுத்தவங்கள்ட்ட வேலை வாங்குவேன். ஏன்னா இப்ப என்னை தனியா வச்சுக்கிட்டு என்னை பர்ஃபார்ம் பண்ண விடாம அடக்கி வச்சிருக்காங்க. இது மெனர். பர்ஃபார்மன்ஸை பத்தி பேசுது, எபிலிட்டியை பத்தி பேசுது. இது மெனர். உடம்புல உள்ள சென்சிட்டிவிட்டி பேசுது. இது பிளான்ட். புரியுதா? மீ வெர்சஸ் அதர்ஸ், விக்டிம் அக்ரெசர். அவங்க என்ன வந்து என்னோட பலம் வாய்ந்தவளா இருக்காங்க, நான் பலம் குறைந்தவளா இருக்கிறேன். அதனால என்னால ஒண்ணும் பண்ண முடியாம இருக்கு, நான் ஜெயில கிடக்கிற மாதிரி கிடக்குறேன். இது அனிமல். ஸோ அந்த சென்சேஷன் லெவலுக்கு போகும்போதுதான் உங்களுக்கு எந்த கிங்டம்ங்கிறது எக்ஸாக்டா புரிய வரும். சரிங்களா? அங்க சிம்டத்தை சொல்லும் போதே இந்த பெயின் என்ன கொள்ளுதுங்கிறாரு. அங்கேயே ஒரு ட்ரேசிங் கிடைக்குது, ஒரு அனிமல் அப்படிங்கிற மாதிரி ட்ரேசிங் கிடைக்குது. இந்த வலி வரதுனால வேலைக்கே போக முடியலங்கிறாரு. அங்கேயும் ஒரு ட்ரேசிங் கிடைக்குது, கிண்டத்தை பத்தி கிடைக்குது. எப்போ டைம் ஆச்சு? இதை தொடர்ச்சியா நான் வீட்டு எடுக்கிறேன். இந்த 7 லெவல்ஸ் எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா, ஒண்ணு கேஸ் எங்கேருந்து தொடங்குறது, கேஸ எங்கேருந்து தொடங்குறது. அதுக்கு நான் கேள்வி கேட்பேன். எல்லா கம்ப்ளைண்ட்லாம் சொன்ன பிறகு நம்ம மருத்துவர்கள், நம்ம டீம் எல்லாம் நம்ம சொல்லக்கூடிய எல்லாமே நம்முடைய டீமோட எக்ஸ்பீரியன்ஸ். என்ன கேட்பாங்க அப்படின்னா, 4 கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கிறீங்க, முதல்ல எதை சரி பண்ணணும்னு சொல்லுங்க. எனக்கு கோபத்தை என்னால அடக்கவே முடியல. கோபம் நான் எனக்கு இப்படிலாம் கோபம் வர்ற ஆளே கிடையாது. இந்த கம்ப்ளைண்ட் வந்த பிறகு எனக்கு கோபம் இவ்வளவு ஜாஸ்தியா வருது. எனக்கு முதல்ல மருந்து கொடுத்த கோபத்தை சரி பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அப்ப அவருடைய லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? ஃபீலிங் அண்ட் எமோஷன். அப்ப இந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி மருந்தோட பொட்டன்சியை பயன்படுத்தணும். மருந்தோட பொட்டன்சியை பயன்படுத்தணும். கேஸை எங்கேருந்து தொடங்கி அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். இதெல்லாம் சொன்ன பிறகு அவர் ஃபேக்டர்லாம் தேவையில்லை. நேர ஃபீலிங் எமோஷன்ல இருந்து நேர டெலியூஷன் சென்சேஷன் எனர்ஜிக்கு போகலாம். இப்போ கேஸ் எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது இதுல இருந்து புரிஞ்சிக்க வேண்டியிருக்கும். அப்புறம் என்ன பொட்டன்சி அவங்களுக்கு கையாளணும் அப்படிங்கிறது இதுல இருந்து புரிஞ்சிக்க வேண்டியிருக்கும். என்ன கிங்குலத்துல வருவாரு அப்படிங்கிறத புரிஞ்சிக்க வேண்டியிருக்கும். அவர் எந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது வரும். என்ன அவருடைய லைஃபோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது இதுல இருந்து புரிஞ்சிக்க வரும். இந்த 7 லெவல்ஸை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது முதல் அடிப்படை ஹோமியோ விதியை பண்ணும்போது. நல்லது, நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்புல தொடர்வோம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. சார் கிளாஸ் எக்ஸலண்டா இருந்தது சார். சார் 7 levels சொல்றீங்க, 6 தான் டிஸ்ப்ளே ஆகுது. எப்படிங்க? You told 7 levels, only 6 is displayed. 7ங்கிறது பர்ஃபெக்ட் ஹியூமன் எனர்ஜி. புரியலைங்களா? அங்க வந்து இந்த எனர்ஜியில தான் புதுசா ஒரு விருந்தாளி வராரு. ஏற்கனவே ஒரு எனர்ஜி தான் இருக்குது. அந்த ஒரு எனர்ஜி மட்டும் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் பர்ஃபெக்ட் ஹியூமன் பேட்டர்ன். அவரு அப்புறம் இந்த பிரபஞ்சத்தோட ஒற்றுமையா இருந்து நல்லபடியா வாழ வைக்கக்கூடியவர் தான் அது. ஆனா அது வந்து அது கூட இன்னொரு எனர்ஜி ஒண்ணு விருந்தாளி வந்து வருது பாருங்க, அதுதான் சிக்கல். அதனால அதுக்கிட்ட இப்ப போக வேண்டிய அவசியம் இல்லை. மருந்துக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. மருந்து இந்த எனர்ஜிக்கு தான் தேவைப்படுது. இந்த எனர்ஜில இருந்து கீழே வர்றதுக்கு தான் தேவைப்படுது. ரொம்ப அருமையா இருந்ததுங்க. சரிங்க, உங்களுடைய எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. எங்களுக்கு ஏற்கனவே நாங்க சொல்லி கொடுத்ததுனாலையும் இன்னும் பிக்கப் பண்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப வசதியா இருந்துச்சு. மறக்க முடியாத ஒரு அனுபவம். காட் பிளஸ் யூ சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். நல்லா சார் கிளாஸ், நல்லா. நன்றி. மிகவும் சிறப்பா இருந்தீங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி ஐயா, மிகவும் சூப்பருங்க ஐயா. தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கலாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நல்லது, நல்லது. நன்றி. நன்றி ஐயா. நன்றி. நன்றி. ஓகே, நன்றி. தேங்க்யூ.